ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வெளியில கூடி வந்திருக்க உங்கள் யாவரையும் வாழ்த்து நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் 7 மாதங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த 8வது மாதத்தை தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். அவருக்கு இதே கன மகிமை எல்லாம் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளில கூட நாம் தேவனுடைய வார்த்தையை கொஞ்சம் நாம் கவனித்து ஆண்டவர் இந்த மாதத்திலே நாம் சொல்லுகிற வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 Chronicles 7th chapter verses 12, 13, 14. நான் வாசிக்கிறேன். கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்துக்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் கொள்ளாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென். அல்லேலூயா. வாசித்த இந்த வேத பகுதியிலே ஆண்டவர் நமக்கு இந்த 8வது மாதத்திலே கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னென்றால், நம்முடைய தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். சேமம் என்றால் ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். யாருக்கு தேவன் கொடுப்பார் என்று சொல்லி இந்த நாளில கூட பார்க்க போகிறோம். வேதத்தின் அடிப்படையில பார்க்கும் பொழுது இங்கே சாலமோன் ராஜா அவன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடித்து விசேஷமாக 7 வருஷமாய் அந்த ஆலயத்தை கட்டினான். அந்த ஆலயத்தை கட்டி முடித்ததுக்கு அப்புறமாய் அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுவதற்காக அவன் பிரதிஷ்டை பண்ணும் பொழுது அநேக ஆடுகள் அநேக மாடுகளை பலியிட்டான். பலியிடும் பொழுது ஆண்டவர் அக்கினியினாலே அந்த இடத்துல அவர்கள் மேல இறங்கி ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு அங்கே தேவனுடைய மகிமை அங்கே நிறைவேற்றி என்று சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இப்படியாய் சாலமோன் 7வது மாதத்திலே இந்த காரியங்கள் எல்லாம் செய்து முடித்து அவன் வீட்டிலே போய் ராத்திரியிலே படுக்கும் பொழுது ஆண்டவர் சாலமோனுக்கு தரிசனமானார். பாருங்க, ஆலயத்தை வந்து நம்ம ஜெபித்து தேவனுக்கு பிரியமான காரியம் நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய வேலையில நம்ம ராத்திரியில நம்மளோட கர்த்தர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அதனால்தான் இங்கே சாலமோனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ராத்திரியிலே அவனோடு இந்த தரிசனத்துல பேசுறார். என்ன பேசுறேன்னா, விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்திலே எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். அதனால நான் அந்த ஸ்தலத்தை நடப்பன நீங்க பலியிடுகிற ஆலயமாக நன்னமன தெரிந்து கொண்டேன் என்று சொல்லிவிட்டு, ஆனால் நான் சில காரியங்கள் செய்வேன். நான் தெரிந்து கொண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்கிறேன், ஆனா நான் செய்ய வேண்டிய காரியங்களை சில செய்வேன். அப்ப நீங்க என்ன செய்யணும் என்பதை குறித்து ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். 13ஆம் வசனம் வருது, நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைவேன். என்ன பண்ணுவாரா? ஆமா. 2வது சொல்றாரு, அல்லது தேசத்தை அழிக்க வெட்டி கிளிகளை கட்டளையிடுவேன். அந்த காலத்துல எது கட்டளிடும்? வெட்டி கிளிகள். தேசத்தினுடைய அந்த வயல் நிலங்கள் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் அந்த வெட்டி கிளிகள் என்ன பண்ணுமா? அழிச்சு போடும். அதுக்கப்புறமாக ஆண்டவர் சொல்ற 3வது காரியம், என் ஜனங்களுக்கு கொள்ளை நோய் அனுப்பு. இதெல்லாம் யார் சொல்றது? ஆண்டவரே சொல்ற. நம்ம யோசிப்போம், ஆண்டவர் சொல்லுவாரா? சொல்லுவார். அல்லேலூயா. ஏன் சொல்லுவார்? நீங்க அப்புறமா வீட்டுல போய் படிங்க. ஆனா இதெல்லாம் அனுப்பும் போது, இதெல்லாம் நான் செய்யும் போது நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. என்னன்னா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை தரித்திருக்கிற நாம், ஆண்டவருடைய நாமம் சொல்லவே முடியாது. அதான் ஒரு பக்தன் பாடினாரு, ஆண்டவருடைய நாமத்துக்கு யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடுவேன். என் கர்த்தாவி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 உண்டு, எதை சொல்லி நான் பாடுவேன். அப்ப ஆண்டவருக்கு அநேக நாமங்கள் இருக்கிறது. அப்ப என் நாமத்தை தரிக்கப்பட்ட ஜனங்கள். மோசே ஆண்டவர் சொன்னார், என்ன நாமம்? நான் இருக்கிறவராக இருக்கிறேன். மனோவா சொல்றாரு, என் நாமம் அதிசயம். அப்ப ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வித்தியாசமான காரியங்களை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அப்போ அந்த நாளில கூட
சொல்றார் ஆண்டவர், என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், ஆண்டவர் அபிஷேகம் பெற்ற ஜனங்கள் என்ன செய்யணுமா? முதலாவது நம்மளை தாழ்த்தணும். நம்ம என்ன பண்ணோம்? 7 மாதம் போயிடுச்சு. இந்த 8வது மாதத்துல நம்மள ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தணும். கொஞ்சம் நம்மள ஆராய்ந்து பார்க்கணும். நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றேன்? எனக்குள்ள என்ன இருக்கிற பெருமை என்ன இருக்கிறது? நான் செய்த காரியத்தில் என்னெல்லாம் மேன்மை இருக்கிறது? அதையெல்லாம் எடுத்து போட்டு தேவ சமூகத்தில் நம்ம தாழ்த்தணுமா? முதலாவது நம்மளை தாழ்மைப்படுத்தணும். 2வது என்ன பண்ணணுமா? ஜெபம் பண்ணணும். ஜெபம் எப்படி பண்ணணும்? ஜெபம் பண்ணும்போது தாழ்மையோடு கூட போகணும். அவன் ஜெபத்தை கேட்பா, என் சூழ்நிலை மாற்றுவார், ஜெபத்தினால ஆசீர்வாதத்தை தருவார் என்று சொல்லி ஜெபம் பண்ணணும். 3வது சொல்லுது, என் முகத்தை தேடணும். யாருக்கு முகத்தை தேடணும்? ஆமா, தேவனை தேடுகிற பிள்ளைகளா இருக்கிறோம். இந்த உலகத்துல அநேக காரியங்கள் தேடுறோம், வேலையை தேடுறோம், அநேக ஆசீர்வாதத்தை தேடுறோம், நன்மைகளை தேடுறோம். ஆனா ஆண்டவரை தேடுனா எல்லாமே அந்த தர வல்லவராக இருக்கிறார். முதலாவது சொல்லப்படுகிறது தாழ்த்தணும். 2வது ஜெபம் பண்ணணும். 3வது என்ன பண்ணணும்? ஆண்டவரை தேடணும். 4வது பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யாதபடிக்கு மனம் திரும்பும் போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற 3 ஆசீர்வாதம். முதலாவது என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு. முதல் ஆண்டு என்ன பண்ணாரு? பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்ம சொல்லுகிற விண்ணப்பத்தை, நம்ம செய்திருக்கிற காரியத்தை அவர் கேட்டு நம்முடைய பாவத்தை மன்னிப்பான். என்ன பண்ணுவாரா? முதல்ல ஜெபத்தை கேட்கிறார். 2வது ஜெபத்துக்கு உண்டான காரியத்தை ஆசீர்வாதம் ஆகுவதற்கு நம்முடைய பாவங்களை தேவன் என்ன பண்ணாரா? மன்னித்து நம்முடைய தேசத்துக்கே சேமத்தை தருகிறார். அல்லேலூயா. இது ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் அல்ல, ஒரு தேசத்துக்கே தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். இன்னைக்கு ஆண்டவருடைய ஜனங்கள் தாழ்த்தி ஜெபம் பண்ணி தேவனுடைய முகத்தை தேடும் பொழுது, தங்கள் கொள்ளாத வழிகளை விட்டு திரும்பும் பொழுது, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு பாவங்களை மன்னித்து நம்ம நிமித்தம் தேவன் தேசத்துக்கு சேமத்தை தர வல்லவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், இந்த தேசம் நன்மையான காரியங்களில் ஈடுபட வேண்டுமால், இன்னைக்கு நடக்கிற சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 2 நாட்கள் முன்னாடி ரஷ்யாவில நடந்த காரியம், கடல் ஆழத்திலிருந்து ஒரு 220 கிலோமீட்டருக்கு உள்ளாக பூமி அதிர்ச்சி உண்டாகி ரஷ்யா, அமெரிக்கா, ஜப்பான் இந்த பகுதியெல்லாம் சுனாமி தாக்கி இருக்கிறதை அறிந்திருக்கிறோம். அது மாத்திரம் நம்முடைய தேசத்துல பார்க்கிறோம், ஆங்காங்கே அநேக பாவங்கள், அநேக அசுத்தங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் நீ பாக்குறல்லப்பா, நீ முதல்ல உன்னை தாழ், நீ ஜெபம் பண்ணு, என் முகத்தை தேடு, நான் எல்லாத்தையும் மாற்ற போறேன், உங்க தேசத்துக்கு சேமத்தை கொடுக்க போறேன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் தான் இந்த மாதத்துடைய வாக்கு. 2வது காரியம், நேற்று 2 நாளுக்கு முன்னாடி அதுவும் தான், 2 கன்னியாஸ்திரிகளை அந்த சண்டிகர் பகுதியில் அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சுக்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஒரு 2 பிள்ளைங்களை வீட்டுல இருந்து லட்சம் எழுதி அவங்கள கன்னியாஸ்திரியாக நான் என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன், ஊழியத்தை செய்ய வருகிறேன் சொல்லும் போது, அவர் வரும் பொழுது சண்டிகர்ல ட்ரெயின் இருந்திருக்குது. அங்க நின்ன உடனே அந்த பிள்ளைகள் 2 பிள்ளைகள் போய் இறங்கி சாப்பிடுவதற்கு ஏதாவது வாங்கலாம்னு சொல்லி வாங்கும் பொழுது, அங்க இருந்து கேட்டு நீ யாரு எங்க விசாரிச்சுட்டு இதுமாரி நாங்க போகும்போது, உடனே அங்க இருந்த மற்ற காரியங்கள் இந்த இந்துத்துவ என்ற ஜனங்கள் போன் பண்ணி அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அவங்க எல்லாம் வர வச்சுட்டு, நீ யாரு எங்க இப்படிப்பட்ட காரியம் செய்யறன்னு சொல்லிட்டு 2 பேரையும் கொண்டு போய் ஜெயில வச்சுட்டாங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. ஆனா இதுக்கு எல்லாம் மாற்றத்தை கொண்டு வரணும். தேவ பிள்ளைகள் முதலாவது தங்களை தாழ்த்தணும், 2வது ஜெபம் பண்ணணும், 3வது கர்த்தருடைய முகத்தை தேடணும், 4வது பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் இந்த மாசத்துல தேவன் இந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுக்க வல்லவன். நம்முடைய குடும்பத்துக்கும் தேசத்துக்கும், நம்முடைய சபைக்கும், நம்முடைய ஊழியத்துக்கும் எல்லா விதத்திலும் தேசத்தை சேமத்தை கொடுக்க அவர் வல்லவனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சேமம் என்றால் ஆசீர்வாதங்கள். அந்த ஆசீர்வாதங்களை நாம் எப்படி பெற்றுக்கொண்டா, முதல்ல தாழ்த்தணும், 2வது ஜெபம் பண்ணணும், 3வது ஆண்டவரை தேடணும், 4வது நம்ம பொல்லாத வழியில் விட்டு திரும்பும் பொழுது, இங்க சிங்கிள் ஒரு மனித தனிப்பட்ட மனிதனுக்கு சொல்லல, முழு உலகத்துக்கும் முழு சபைக்கும் ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களுக்கான சொல்றாரு, பாவத்தை மன்னித்து ஜெபத்தை கேட்டு உங்கள் தேசத்துக்கு சேமத்தை தருவேன். இந்த மாதத்துல நம்முடைய தேசத்துக்கு
தேவன் சேமத்தை கொடுப்பார். உங்க வாழ்க்கைக்கும் தேவன் சேமத்தை கொடுப்பார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். இந்த 8வது மாதத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இன்னைக்கு உங்கள் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் சொல்ல, என் நாம தரிக்கப்பட்ட மகனே மகளே, உன்னை தாழ்த்து. ஏதோ சில காரியத்துல தாழ்த்தாம இருக்கணும். 2வது நம்ம ஜெபம் பண்ணாம இருக்கணும். ஆண்டோட முகத்தை தேடல, இந்த உலகத்தினுடைய காரியத்தை தேடுறோம், அவனுடைய முகத்தை தேடாமல் இருக்கிறோம். 4வது அநேக பொல்லாத வழிகளை விட்டு நம்ம இன்னும் மனம் திரும்பாம இருக்கிற காரியத்தை அவர் பாக்குறாரு. இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, எப்பா நீ இதெல்லாம் செஞ்சுனா உன் ஜெபத்தை கேட்டு உன் பாவத்தெல்லாம் மன்னித்து உன் நிமித்தம் இந்த தேசத்துக்கு சேமத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். அதுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மன மகிழ்ச்சியான நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 7 மாதங்கள் முடித்து இந்த 8வது மாதத்தை இந்த கரத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலே பாடின பாடல்கள், ஜெபித்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் நீங்க அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த கால வேளையில கூட கர்த்தாவே உங்க வார்த்தையை அனுப்பி எங்களோடு கூட இடைப்பட்ட நல்ல கர்த்தத்துக்காகவும் மக்கள் நன்றி அப்பா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் கொள்ளாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்டு எங்கள் பாவத்தை மன்னித்து எங்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இந்த காலவில் எங்களோடு நீ பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அண்டர் ஒவ்வொரு பிள்ளைகள் எந்தெந்த சூழ்நிலை இருக்கிறார்களோ இன்றைக்கு நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால விடுதலை பெற்றுக் கொண்டு எங்கள் நிமித்தம் ஆண்டவரே இந்த தேசங்கள், சபைகள், குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் மாறத்தக்கதாக, சேமத்தை உண்டாக்கத்தக்கதாக கர்த்தரை கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். வரக்கூடாதபடி இருக்கிற பிள்ளைகளுடைய கரத்தில் வைக்கிறோம் அப்பா. விசேஷமாக இந்த வார்த்தைகளை ஆன்லைன் மூலமாய் கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, இந்த யூடியூப் மூலமாய் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அவங்க வாழ்க்கையை மாற்றி அவங்களுடைய வாழ்க்கையில சேமத்தையும் தேசத்துக்கு சேமத்தையும் தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்று மறவாதே. ஆமென். பொதுவாக நம்மை மாசத்த சன்னிதானத்தில் நம்ம கொண்டு வருத்த வல்லவராயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பின் ஐக்கியமும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நாம் அனைவரும் கூட வராத பிள்ளைகளுக்கும் கூட இருந்து காப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வார்த்தை கடைச்செல்லாம் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பார். ஆமென்.